Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல crispy, crunchy, healthy மசாலா வடை. ஒரு பெஸ்டான டீ டைம் ஸ்நாக். சவுத் இந்தியன் ஸ்பெஷல் மீல்ல கண்டிப்பா இந்த மசாலா வடை, பருப்பு வடை பரிமாறப்படும். அதாவது அந்த கூட்டு பொரியல் அப்பளமோட மசாலா வடை இருந்தாதான் மீல்ஸே கம்ப்ளீட் ஆகுங்க. நல்ல மொறு மொறுன்னு அது சுட சுட மசாலா வடை இருந்தா ஆஹா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னும் சேர்த்து சாப்பிடணும்னு தான் தோணும். ஸோ இங்கே மொறு மொறுன்னு நல்லா க்ரன்ச்சியாக மசாலா வடை டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஒரு பருப்பு வடை ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அது நிறையா பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரு சின்ன டிஃப்ரென்ஸோட பருப்பு வடை ரெசிபி பார்க்கலாங்க. சின்ன டிஃப்ரென்ஸ் இல்லை, இது நல்ல ஒரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் தான். வடை நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க அருமையான மசாலா வடை, பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வடைக்கு பருப்பு ஊற போட்டுடலாங்க. இங்கே 250 கிராம் வடைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். சமையல் பிகினர்ஸ்க்கு வேண்டி சொல்கிறேன். வடைப்பருப்புனா ஸ்பிளிட்டட் பீஸ் தால், உடைத்த காய்ந்த பட்டாணி பருப்பு. இதை வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம கடைகளில் வடைப்பருப்புன்னு கேட்டால் இந்த உடைத்த பட்டாணி பருப்பு தான் நம்மளுக்கு பேக் பண்ணி தருவாங்க. இந்த வடைப்பருப்பில் செய்கிற வடை ரொம்ப நல்ல கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஹோட்டல்லையும் கல்யாண வீட்டு சமையல்லையும் வடைப்பருப்பு யூஸ் பண்ணி மட்டுமே தான் வடை செய்வாங்க. ரொம்ப நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். வீடுகளில் நம்ம கடலைப்பருப்பும் யூஸ் பண்ணி வடை செய்வோம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். கடலைப்பருப்புங்கிறது ஸ்பிளிட்டட் சென்னா தால், உடைத்த காய்ந்த கொண்டைக்கடலை, கடலைப்பருப்பு. நம்ம பொரியலுக்கு கூட்டுக்கும் யூஸ் பண்ணுற கடலைப்பருப்பு. ஸோ எப்பவும் வீட்டில் ஸ்டாக் இருக்கும். வடை செய்யணும்னா டக்குன்னு ஊற போட்டு நம்ம வடை செஞ்சுருவோம். பாசிப்பருப்புலேயும் வடை செய்யலாம். பட்டு இந்த கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த பட்டாணி பருப்பில் எந்த பருப்பு வடைக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னா கண்டிப்பாக இந்த வடைப்பருப்பு, பட்டாணி பருப்பு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 1/4 கிலோ வடைப்பருப்பை நான் நல்லா 2 வாட்டி கழுவிட்டு நல்ல தண்ணி விட்டு ஊற வைக்கிறேன். 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி இருக்குது. 3லேருந்து 4 மணி நேரம் ஊறினா போதும், அதிக நேரம் ஊற வைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரெயினரில் போட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்கணும். ஸோ கண்டிப்பாக தண்ணி இல்லாமல் வடிச்சிடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி வடைப்பருப்பை நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டு மீதியை நம்ம அரைச்சிடலாம். இப்போ இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. கூடவே 3 பல் பூண்டு, நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு எடுத்துருக்கிறேன், அதனால் 3 சேர்க்குறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம். அடுத்தது காரத்துக்கு மிளகாய், 2 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய். உங்களுடைய காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் இப்படி பச்சை மிளகா, வரமிளகா கலந்து சேர்க்கும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு கைப்பிடி பருப்பை ஃபஸ்ட்டு போட்டு விட்டு கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சிட்டு மீதி பருப்பை போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்படி கொஞ்சம் பருப்பருன்னு அரைச்சாச்சு. அந்த சேர்த்த மசாலா பொருட்களெல்லாம் நல்லா அரைச்சி நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிற பருப்பை சேர்த்து விட்டுறலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கணும். ரொம்ப நைஸாக பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, பருப்பருன்னு அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பருப்பருன்னு அரைச்சிக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. அவ்வளோதான், கரெக்டான பதத்தில் நம்ம அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்து விட்டு இப்போ அரைக்காமல் ரிசர்வ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ஊறின பருப்பு ஒரு கைப்பிடி போட்டு விட்டுறலாம். இப்போ இது கூடவே நல்ல பொடியாக நறுக்கின கருவேப்பிலை ஒரு 2 கொத்து, தேவையான அளவு உப்பு, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை ஒரு சின்ன கப்பளவுக்கு. கொத்தமல்லி இலை நிறையா சேர்க்கறது நல்லது. நல்ல கீரை மாதிரி நிறையா சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நல்லா ஈவனாக எல்லாம் பிசைஞ்சு விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வடை மாவு ரெடி. இனி அடுத்தது பொரிச்செடுக்க வேண்டியது தான். ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் வச்சாச்சு. சூடாகிட்டு இருக்கட்டும்.
அதே சமயம் நம்ம வடை வந்து தேவையான சைஸுக்கு உருட்டி தட்டி வச்சிடலாம். நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை உருட்டி இப்படி தட்டி உள்ளங்கையில் வச்சு தட்டி எடுத்து பிளேட்டில் அடுக்கி வச்சிடலாங்க. ஸோ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம டக்கு டக்குன்னு ஈஸியாக போட்டு எடுத்துடலாம். எல்லா வடைகளும் ஒரே மாதிரி ஃப்ரை ஆகி வரும். இங்கே எண்ணெய் சூடாயிடுச்சு, வடை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒவ்வொரு வடையாக மெதுவாக அப்படியே போட்டு விடுங்க சூடாக இருக்கிற எண்ணெயில். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா மேலே டக்குன்னு கரிஞ்சிரும், உள்ளே வெந்து வராமல் போயிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு நல்லா இப்படி வடைகளை பொறுமையாக சுற்றிலும் எண்ணெய்க்குள்ளே அடுக்கி விட்டுருங்க. வடை போட்ட உடனேயே கரண்டி வச்சு திருப்பி விட வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக திருப்பி விடுங்க. இல்லைன்னா வடை உடஞ்சிரும், அந்த ஷேப் கரெக்டாக இருக்காது. ஸோ 1-2 நிமிஷத்துக்கு அப்புறம் பொறுமையாக நல்லா இப்படி திருப்பி திருப்பி விட்டு நல்லா அந்த வடை கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வடை நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா அழகாக அந்த கலர் வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நல்ல மொறு மொறுன்னு சுவையான மசால் வடை பருப்பு வடை ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. என்ன வடையா, மசால் வடை மசால் வடையா, அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. நிறைய ஃப்ரெண்ட்ஸு அடிக்கடி கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. அதாவது இந்த வடைப்பருப்புக்கும் கடலைப்பருப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எதில் வடை செஞ்சால் நல்லா கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும்னு. ஸோ அதுக்கு வேண்டிய இந்த வீடியோ பண்ணினேன். இது வந்து கடலைப்பருப்பு ஸ்பிளிட்டட் சன்னா தால் உடைத்த கொண்டை கடலை. இது வடைப்பருப்பு ஸ்பிளிட்டட் பீஸ் தால் உடைத்த பட்டாணி பருப்பு. இந்த ரெண்டுலேயுமே நம்ம வடை செய்யலாம். பட் இதை வந்து பர்டிகுலர்லி வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பட்டாணி பருப்பு வடைப்பருப்பில் செய்கிற வடை கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், தெரியும். ஸோ அதனாலேயே இதுக்கு பர்டிகுலர்லி வடைப்பருப்புன்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.